நம்ம கதையோட ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஹீரோயினை லவ் பண்ணவே இல்லை, அவளோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத ஹீரோயின் கேட்டுடுறா. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் முன்னாடியே அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கொலாவதுன்னு, இதுக்கு மேலே இந்த அட்டூழியத்தெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாதுன்னு ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் போய் கொஞ்ச நாள் ஆயிடுது. ஹீரோயின் போனதுக்கப்புறம் தான் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினோட அருமையே புரியுது. ஹீரோயினுக்கு வேறு சிட்டியில் வேலை கிடச்சிருக்கும். அங்கே ஹீரோயினோட பாஸ்க்கும் ஹீரோயினுக்கும் பிக்கப் ஆகுற மாதிரி இருக்கும். சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ திரும்ப என் கூடவே வந்துடு, இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக பிரேக்கப் பண்ணதுதான் சொல்லிடுறா. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. ஹீரோயினை கொல்றதுக்காக ஆள் செட் பண்ணியிருப்பா. அந்த ஆளுக்கு ஆளில் ஹீரோயினை இடிக்க வேணாம். அந்த டைமில் இந்த பாய் ஃப்ரெண்ட் நடுவில் வந்துட இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருது. இதை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தல்ல, நான் உனக்காக என் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கேன், நீ திரும்ப என்கிட்டயே வந்துடுன்னு சொல்ல ஹீரோயின் நீ என்னைய காப்பாற்றுனதுக்கு நான் எப்போவும் நன்றியோடு இருப்பேன், ஆனால் அதுக்காகலாம் உன்கிட்ட திரும்ப வர முடியாதுன்னு சொல்லிடுறா. கடைசியில் ஹீரோயின் அவளோட பாஸையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா.